ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல சங்கராந்தின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. சங்கராந்தின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. நம்ம போகி பண்டிகைன்னு கொண்டாடுறோம். ஆனா உண்மையான வரலாற நம்முடைய பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் இந்த வரலாறு குறித்து ஒரு விளக்கமான ஒரு ஆய்வை, ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். புத்தர் இறந்த நாளை பூர்வீக அரசர்கள் இந்திர விழாக்கோலம்னு போதி பண்டிகையை சொல்லி, புத்தர் இறந்த நாளான மங்கள திருநாள்னு தீப சாந்தினும், புத்தர் சுவர்காவனம் ஏறிய நாள்னு மார்கழி மாசத்துல கிட்டத்தட்ட 28 நாள திருவிழாவா கொண்டாடி வந்ததா மணிமேகலையில, அசோதரை காவியம்ல, அப்புறமா புத்தரை பற்றி எழுதக்கூடிய அந்த புத்தக இலக்கங்கள், புத்தரை பற்றி எழுதக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதன் பிறகு மணிமேகலையில குறிப்பிட்டதா பண்டிதர் அயோத்திதாசர் ஆய்வின் அடிப்படையில நிறுவனார். அது என்ன போகி பண்டிகைங்கிறது? போகி பண்டிகைங்கிறது பண்டிகையே கிடையாது. அது போதி பண்டிகைன்னு சொல்லுவாங்க. போதி. புத்தர் தன்னுடைய 85வது வயசுல கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 483 அந்த காலகட்டங்கள்ல புத்தர் இருக்கிறாரு. அவர் இறந்து போகிறாரு. இந்தியாவுல சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அடிப்படையிலான சமூக தத்துவமான தம்மத்தினை போதித்து பௌத்த வழியில அன்பும் கருணையும் கொண்ட மக்களை வழிநடத்தி வந்தவர் தான் புத்தர். புத்தர் வாழ்ந்த காலத்துல 2 சங்கங்களுக்கு இடையே ஏற்பட்ட ரோகிணி ஆறு பிரச்சனையினால அவர் என்ன பண்றாரு, அந்த நாட்டை விட்டே வெளியேறி, இந்த நாட்டுல மக்கள் துன்பப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதனால இந்த மக்களுக்கு ஒரு மாற்று சிந்தனை தேவைன்னு சொல்லி அவர் வெளியேறுகிறார். நாட்டை விட்டு வெளியேறுகிறார். அதன் பிறகு பேராசான் புத்தர் உண்மையான ஞானம் எதுன்னு இந்த உலகத்திற்கு சொன்னார். அதன் பிறகு பேராசான் புத்தர் உண்மையான ஞானம் எதுன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு சொன்னார். பார்ப்பனர்கள் இந்த நாட்டை அழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த பார்ப்பனர்களை எதிர்த்து போரிட்ட ஒரு மகத்தான தலைவர் அப்படின்னா அது பேராசான் புத்தர் தான். அப்ப இந்திய வரலாறு என்பது பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையான வரலாறு தான். அப்படிதான் பௌத்தம் இந்தியா முழுக்க பரவி இருக்கிறது. புத்தரை பின்பற்றிய தமிழர்கள் அல்லது பட்டியலின மக்கள் இன்றைக்கும் இந்த மரபுகளை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் போகி பண்டிகைன்னு சொல்லக்கூடிய போதி பண்டிகை. ஏன்னா பேராசன் புத்தர் இறந்த நாளை தான் போதி பண்டிகைன்னு அன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா புத்தர் மக்களுக்கு போதனை செய்தவர், போதி தத்துவர் அப்படிங்கிற பேரு கூட அவருக்கு இருந்திருக்கு. அதனாலதான் நமக்கு போதிச்சவர் இறந்துட்டாருன்னு மக்கள் போதி பண்டிகையை கொண்டாடுனாங்க. பின்னால அது அப்படியே போதிங்கிறது போகி பண்டிகையா மாறி இருக்கு.